ஹலோ காய்ஸ், இன்னைக்கு காட் டியூப் லெவலிங் மான்வாவோட எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இதே மாதிரி தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் நம்ம ஹீரோ ஏதோ ஒரு வித்தியாசமான வெப்பனை கிரியேட் பண்ணியிருப்பான். எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகிருப்பாங்க. அது என்ன வெப்பன்னு பார்த்தா அது ஒரு க்ளவ் தான். அதனால நம்ம ஹீரோவோட ப்ரொஃபிஷியன்சி அது பிளாக் ஸ்மித்திங்ல அப்படியே 10%க்கு போகுது. அங்கே பிளாக் ஸ்மித்தும் ரொம்ப ஆச்சரியமா வர்றாரு. அவருக்கு சுத்தமாக ஐடியா இல்லை எப்படி நம்ம ஹீரோ அதுக்குள்ளே இதை பண்ணான்னு. ஏன்னா இப்போதான் ஒரு நியூபியா இருக்கான். நியூபியா இருக்கும் போது இந்த மாதிரி வெப்பனெல்லாம் கிரியேட் பண்ண சான்ஸே இல்லை. அங்கே யுன்னை பார்த்துட்டு இது எவ்வளோக்கு விற்க முடியும் அப்படின்னு கேட்குறான். யுன்னுக்கே ஒரு மாதிரி ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமாம், உண்மையிலேயே நீங்கள் இந்த வெப்பனை விற்க போறீங்களா? ஏன்னா நீங்கள் கிரியேட் பண்ண இந்த வெப்பன் உண்மையிலேயே செம்மையாக இருக்கு. ஆனால் எங்கள் கஸ்டமரால் இந்த மாதிரி ஒரு வெப்பனை வாங்க முடியுமான்னு கேட்டால் அதுதான் டவுட்டு. அங்கே இதனால நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஏன்னா என்னதான் இந்த மாதிரி வெப்பனை கிரியேட் பண்ணாலும் விற்க முடியலன்னா எப்படி? ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு சேனலுக்கும் மில்லியன் கணக்கில் இவன் பே பண்ணணும். அது போக நம்ம சீஹாவையும் இவன் குணமாக்கணும். ஸோ எல்லாத்தையுமே அட் அ டைமில் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அதனால நம்ம யூனிகேட்டா சொல்கிறான், அட நீங்கள் அந்த அளவுக்கு ப்ரெஷராலாம் இதை எடுத்துக்க வேணாம். இதை நான் விற்கணும்னு இருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் விற்கலாம். சரி, நீங்கள் என்னை நம்பி கொடுக்கும் போது நானும் இதை விற்க என்னோட பெஸ்ட்டை கொடுக்குறேன். அங்கே இதுக்காக பிளாக் ஸ்மித்தாக இருக்கிற நம்ம வாங் கிட்ட அவ கேட்குறான், வாங் இந்த பொருளை விற்கிறதுக்கு உங்கள் பேரை நான் பயன்படுத்தலாமா? நான் ஆப்வியஸாக நம்ம ஹீரோவோட பேரை போட முடியாது. ஏன்னா யாருமே நம்ப மாட்டாங்க இந்த மாதிரி வெப்பனை நம்ம ஹீரோ கிரியேட் பண்ணானான்னு. அதுக்கு அவரும் ஒத்துக்க இப்போதான் யுன்னு என்ன பிளானு அப்படின்னு சொல்கிறான். யுன்னு டேரக்டா ஒரு மிகப்பெரிய ஆக்ஷனில் இதை போடலாம் அப்படின்னு யோசிக்கிறான். ஒரு தரம் 2 தரம் சொல்லி பொருள்லாம் வாங்குவாங்களே அந்த இடம் தான். சீன் அப்படியே அந்த ஆக்ஷனை நோக்கி வருது. அந்த இடத்துக்கு நெக்ஸ்டா வரப்போற ஐட்டம் பிளாக் ஸ்மித்தா இருக்கிற நம்ம வாங் உருவாக்குன ஒரு ஐட்டம் தான். வாங்கோட பேரை கேட்டோன்னே எல்லாருமே அங்க பேசிக்கிறாங்க அது எந்த மாதிரி ஐட்டமா இருக்கும்னு. அந்த கிளவுஸ் அவங்க ஷோ பண்ணீங்கன்னு எல்லாருக்கிட்டையும் அவங்க சொல்றாங்க, இந்த மெட்டீரியல் இருக்குல்ல இது ஆகர் மூலமா கிரியேட் செய்யப்பட்ட ஒரு மெட்டீரியல் தான். அவ்வளோ சீக்கிரத்துல இது உடையவே உடையாது. அதே மாதிரி எந்த பர்சன் இதை வியர் பண்றானோ அவங்களோட ஸ்ட்ரென்த்தும் அப்படியே அதிகரிக்கும். கேட்டோன்னே இது என்ன ஒரு என்சாண்டட் வெப்பனா அப்படின்னு தான் எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஆனா அப்புறம் தான் அந்த லேடி சொல்றா, இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் என்சான்மெண்ட் வெப்பன் இல்ல. ஆனா இதுக்கு ஸ்பெஷலா அந்த மாதிரி பவர்ஸ் இருக்கு. ஸ்பெஷலா பவர்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டோன்னே அவ்வளவுதான் அங்க இருக்கிற ஒருத்தங்களும் அப்படி பேசிக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி வெப்பனை அவங்க பார்த்ததே இல்லை. ஏன்னா பூஸ்ட் பண்ணியும் என்சான்மெண்ட் வெப்பனும் இல்ல. கண்டிப்பா இது ஒரு அரிய வகையான வெப்பனா இருக்கும். நம்ம இதை எப்படியாச்சும் வாங்கிடலாம் அப்படின்னு தான் யோசிக்க. அங்க ஆக்ஷனும் ஆரம்பிக்குது. ஸ்டார்டிங் ரேட்டே 10 மில்லியன். இங்க எக்ஸ்ட்ராவா 5 மில்லியனா ஆரம்பிக்கலாம். அங்க 5 மில்லியன் சொல்லுவாங்கன்னு பார்த்தா 10, 20, 25 அப்படியே 100 வரைக்கும் தாவும். 100, 200 ஆகும். 200, 350 ஆகும். அங்க 350 மில்லியன்ல இந்த அந்த ரேட்டும் திடீர்னு ஒரு பர்சனால அப்படியே 2 பில்லியனுக்கு போகுது. 2 பில்லியனா அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியமாகறாங்க. யாரான்னு பார்த்தா நம்ம ரின்னு. அங்க இதை பாக்குறவ ரொம்ப ஷாக் ஆகுறான். என்னது 2 பில்லியனா? என்ன இது ஒரு பொருளுக்கு இந்த அளவுக்கு மதிப்பா அப்படின்னு தான் அவ யோசிக்கிறா. இன்னொரு சைடு 2.1 பில்லியன் அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும். யாருன்னு பார்த்தா ஜங்கு. அதாங்க அந்த எஸ் ரேங்க் எபிலிட்டியோட இருக்கிற அந்த பொண்ணு. இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணுவாளே நம்ம ஹீரோ மேல வர இப்போ டவுட் இருக்கு. அங்க பில்லியனும் ஏற ஆரம்பிக்கும். 3 பில்லியன் 3.1 அங்க 4 பில்லியன் சொல்ல 4 பில்லியனுக்கு யாரோட வாயும் அவங்க திறக்கவே இல்லை. ஏன்னா 4 பில்லியன் அந்த அளவுக்கு பெரிய அமௌண்ட். 4 மில்லியன் ஒரு தரம் 2 தரம் 3 தரம் சேல் டு ரெயின் இப்படின்னு நம்ம ரெயினுக்கும் அந்த அரிய வகையான நம்ம ஹீரோ உருவாக்குன கிளவுஸும் சேல் ஆகுது. அங்க ரெயினுக்கும் அதை வாங்கணும்னே அவ்வளோ சந்தோஷம். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட ரியாக்ஷனை பார்க்கணுமே. ஏன்னா அது 4 பில்லியனுக்கு விற்கப்பட்டிருக்கு. அதுல 5% ஏதோ டாக்ஸை போச்சிருக்காங்க என்னோட கம்பெனி. ஆனா அப்படி இருக்கும் போதோ பணம் அவங்க கம்மியாகிற மாதிரியே இல்ல, ரொம்ப அதிகமா நம்ம ஹீரோவோட பேங்க்ல இருக்கு. கிட்டத்தட்ட 3.6 பில்லியன் இருக்கு. இது போதுமே. அட யுன்னு உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நன்றி. அட போதும், உங்களோட ஸ்ட்ரென்த் என்னால மூச்சு விட முடியல. சி ஹூக் என்ன மன்னிச்சிருங்க யூன். அதாவது நான் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேனா அதனால தான் இப்படி ஆச்சு. பரவாயில்ல இருக்கட்டும். உங்க மூலமா எங்க ட்ரேடிங் கம்பெனியும் பெரிய அளவுல நல்லா உயர்ந்திருக்கு. அதுக்கு காரணமும் நீங்க தான். அதனால உண்மையிலேயே நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அங்க மிஸ்டர் வேங்க பார்த்து அவன் கேட்கறான், ஆமா வேங் உங்களோட பேர் வேற அதுல இருந்துச்சு. அட எனக்கு எதுவுமே வேணாப்பா. ஏன்னா நான் ஒன்றும் பெருசா எதுவும் பண்ணல. ஆனா ஒரு சைடு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோ கிட்ட தான் அந்த பிளாக் ஸ்மித்திங்கான சேனல் இருக்குல்ல, அதுல இருந்து ஏதாச்சும் ஒரு மூசை இவருக்கு கத்து தரலாமான்னு. ஆனா மிஸ்டர் வேங் ஒன்னிங்க இல்லைன்னா எவ்வளவு தூரம் நம்ம ஹீரோவால வந்திருக்க முடியாது. அதே மாதிரி கான்ஃபியூசஸ் அந்த சேனலோட மந்த்லி ஃபீ கிட்டத்தட்ட 1 பில்லியனா. அங்கே இதை பார்த்த உடனே அவன் ரொம்ப யோசிக்கிறான் என்ன பண்ணலான்னு. ஏன்னா 1 பில்லியன்ல அது
அங்க வேற வழியே இல்லாம அப்படியே கொடுக்குறான். ஏன்னா இந்த இடத்துல கல் நெஞ்சக்காரனா என்னால இருக்க முடியாது. நான் கட்டுன ஒண்டிதான் என்னால டிவைன் மார்ஷியல் ஆர்ட்ஸா இருக்கிற அந்த ஹெர்குலஸோட டெக்னிக் அது எல்லாத்தையுமே என்னால கத்துக்க முடியும். அதனால நான் இதை பண்ணிதான் ஆகணும். தேவையில்லாம 1 பில்லியன் போயிச்சே இப்படின்னு தான் நம்ம ஆளு கிட்ட இருக்கும். ஆனா என்னதான் இருந்தாலும் பணம் ரொம்ப அதிகமா இருக்கும். இதனால நம்ம ஹீரோ அங்க சீஹாவை ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கொண்டு வந்திருக்கான். அங்க சீஹாவும் கேக்குறான், அண்ணா என்ன இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான இடமா இருக்கு. இங்க வந்து நம்ம சாப்பிடலாமா? ஏன்னா இந்த இடத்தோட ஃபீ ஒண்டி எவ்வளோன்னு தெரியுமா? ஒரு பர்சனுக்கே கிட்டத்தட்ட 6 லட்சமா. ஆனா இப்போ இவங்க 2 பேருமே இங்க வந்தனால கிட்டத்தட்ட 1.2 மில்லியனா. ஆனா நம்ம ஹீரோக்கு இதை பத்திலாம் அங்க பெருசா கவலை இல்ல. ஆளு கிட்டதான் எப்படி பார்த்தாலும் 2.6 பில்லியன் இருக்குல்ல. அப்படி இருக்கும் போது எனக்கு என்ன கவலை? அங்க ஒரு சைடு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான், மந்த்லி ஃபீயா கன்ஃபியூசஸ் அவருக்கு போகுது. அதே மாதிரி மத்த சேனல்லாம் அந்த அளவுலாம் இல்ல, 100 மில்லியனோ ஏதோதான். அதனால பிரச்சனை இல்லப்பா. இந்த இடத்துல சாப்பிட்டுக்குன்னே காட்டியூபா அவன் பார்க்கறான். இல்ல கன்ஃபியூசஸ் அவரோட சேனலை தான் அவன் செக் பண்றான். அவரோட சேனலை பார்த்து நம்ம ஆளு ரொம்ப ஷாக் ஆகுறான். கிட்டத்தட்ட 34,000 சப் இருக்கு. அப்புறம் தான் ஆளுக்கு புரியுது, இந்த கான்ஃபியூசஸ் இவரு வந்து இருக்காருல்ல, இவருக்கு ஏகப்பட்ட டிசைபிள் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதாவது நம்ம எப்படி ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு அட்டெண்டன்ஸ் எல்லாம் கொடுப்போம், இந்த மாதிரி நிறைய ஆளுங்க இருக்காங்க போல. அதே மாதிரி அந்த டிவைன் மார்ஷியல் ஆர்ட்ஸை கத்துக்கிறதுக்கு நான் இந்த எபிலிட்டியை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்தேன். ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த கான்ஃபியூசஸ் இவரோட எபிலிட்டி அது வந்து ஒரு டபுள்எஸ் ரேங்க்ல இருக்க ஒரு சாதாரணமான எபிலிட்டியா இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா கடவுளே சொல்லுவாங்க, எதிர்பார்க்காததை எதிர்பாருன்னு. அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கு. அது ஒரு ட்ரிபிள்எஸ் ரேங்க்ல இருக்க ஒரு எபிலிட்டியா இருக்கு. ஆனா என்னதான் இது ட்ரிபிள்எஸ் ரேங்க்ல இருக்க ஒரு எபிலிட்டியா இருந்தாலும் இதோட பவர் அது காம்பேக்ட் கிடையாது. அதே மாதிரி அந்த டிவைன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அதை கம்பேர் பண்ணா இதோட ரேங்க்கும் ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு ஹையரான எபிலிட்டியாவும் இருக்கு. சரி, ஒரு வீடியோவை வாட்ச் பண்ணி ப்ரொஃபிஷியன்சியை ஏத்தி பார்க்கலாம். வீடியோவும் பிளே ஆகுது. அங்க காட் வந்து பேசுறாரு. ஒரு ஜென்டில்மேன் அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு மேனா இருந்து சரௌண்டிங்ல இருக்க எல்லாரையுமே பாத்துக்கிற ஒரு பர்சன் தான் ஜென்டில் மேன். யோ, நான் என்ன யோசிச்சேன், இது என்னவா இருக்கு? ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்டா ஒரு போர்டமா இருக்கு, ரொம்ப போரிங்கா இருக்கு இப்படின்னு ஆளுக்கு கடுப்பாவுது. ஆனா என்னதான் இது ஒரு போரிங்கான விஷயமா இருந்தாலும் நம்ம ஹீரோட மைண்டை விரிவாக்குறதுக்கான ப்ரொஃபிஷியன்சி அது 0.01% இன்க்ரீஸ் ஆகுமா. அதுக்கப்புறம் அவன் ஹெர்குலஸை மீட் பண்றான். அந்த இடத்துல அந்த விஷயத்தை பத்தியும் சொல்றான். ஆனா நம்ம ஹீரோவால இப்போ 0.01% தான் அந்த பவர்ஸை பயன்படுத்த முடியுது. அதனால அவர் வந்து சொல்றாரு, நான் எதுக்காக அந்த சேனலை உனக்கு பார்க்க சொன்னேன்னா, நான் அது மூலமா உன்னோட பிரெயின் மசில் அது வந்து ஆக்டிவேட் ஆகும். நீ இன்னும் நிறையவே அந்த சேனலோடைய ப்ரொஃபிஷியன்சியை ஏத்தணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் என்னோட டிவைன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அதை கத்துக்கணும்னா கண்டிப்பா நீ இருக்கிற இந்த லெவல்ல உன்னால கத்துக்க முடியாது. நான் எப்படி இதை உன்கிட்ட சொல்றது? என்னால இப்படி வந்து சொல்ல முடியும். அதாவது வேர்ல்டோட ஒரு லாவை நம்ம பெண்ட் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். ஜஸ்ட் வெறுமா உன்னால சூப்பர் ஸ்ட்ரென்த்தை பயன்படுத்த முடியுது, அதுக்குன்னு உன்னால டிவைன் மார்ஷியல் ஆர்ட்ஸையும் பயன்படுத்த முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. ஏன்னா ஒரு மானா ஃபோர்ஸை வந்து நீ ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். குறிப்பிட்ட ஒரு இடத்துல ஒரு ப்ரெஷர் அது வந்து கிரியேட் ஆகும். அதாவது இந்த QI மெரிடியம் இந்த மாதிரி விஷயம் தான். அதை தான் நம்ம ஹெர்குலஸ் வந்து இப்படி சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கும். ஆளோட ரியாக்ஷனே ஒரு மாதிரி இருக்கும். அதுலயே ஹெர்குலஸுக்கு புரியுது நம்ம சியூக்கு ஒண்ணுமே புரியலன்னு. அடே, உன் ரியாக்ஷனை வச்சு என்னால தெரிஞ்சிக்க முடியுது எந்த அளவுக்கு இது ரொம்ப போரிங்கா இருக்கு. அதே மாதிரி உன் மண்டையில ஒண்ணுமே ஏறலன்னு. அதனால ஹெர்குலஸ் ஒரு ஐடியாவை சஜஸ்ட் பண்றாரு. ஏன்னா தேவையில்லாம இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் மண்டையில ஏத்திக்கிறதுக்கு உன்னோட பிரெயின் மசில இன்னமும் நீ ஏத்திட்டா வேலை முடிஞ்சுது. இல்ல அப்படியெல்லாம் முடியாது அப்படின்னு தான் இப்பயும் நீ சொல்லுவேனா? கண்டிப்பா அப்போ வேற ஒரு வழி இருக்கு. மசில்ல தான் எல்லா ஆன்சரும் நிறைஞ்சிருக்கு. ஏன்னா எந்த அளவுக்கு உன்னோட பாடி ரொம்ப பேடான ஷேப்ல இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ஹெட்டும் சஃபர் ஆகும். ஸோ அப்புறம் என்ன, ரொம்ப மண்டையில ஏறாத அந்த கான்செப்ட் எல்லா விஷயமும் உன்னோட மசில் மூலமா கண்டிப்பா ஏறும். அதனால மசில் அதுதான் எல்லாமே, உனக்கு புரியுதா? அப்படின்னா ஒரு பைசப்பு ட்ரைசப்பு எல்லாத்தையுமே அங்க காட்டுவாரு. நம்ம ஹீரோவும் அதை பார்த்துன்னு இருக்கான். இதுக்கப்புறம் சீன் அப்படியே SH குரூப்பா இருக்கிற அந்த HQ பில்டிங்கை நோக்கி வந்து அங்க தாத்தாவும் ரென்னு கிட்ட பேசின்னு இருக்காரு. தாத்தாவும் அங்க கேக்குறாரு, இப்ப நான் ரீசெண்டா கேள்விப்பட்டேன் ஏதோ ஒரு வெப்பனை நீ வாங்கினியாமே, அதோட விலை ஒண்டி கிட்டத்தட்ட 4 பில்லியன் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆமா, அதோட விலை 4 பில்லியன் தான். என்னதான் இருந்தாலும் அதோட விலைக்கு ஏத்த மாதிரியே பொருளும் உண்மையிலேயே எக்ஸலண்டா இருக்கு. அந்த ஸ்வாட் அளவுக்கு இல்லைனாலும் இது பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஏன்னா இது போட்டோன்னே என்னோட ஸ்கில் எல்லாமே அப்படியே நெக்ஸ்ட் லெவலுக்கு போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அப்படியாமா, இந்த விஷயம் வந்து உனக்கு பிடிச்சிருக்குன்னா ஓகே தான். இன்னமும் ஏதாச்சும் விஷயம் வந்து வேணுமா? தாத்தா நான் இருக்கேன், நான் எல்லா விஷயத்தையும் பாத்துக்கிறேன். ஸோ இதுலயே நம்மளுக்கு தெரியுது ரென்னு பணத்தை பத்திலாம் அங்க கவலையப்பட வேணாம். தாத்தாவும் கேக்குறாரு, ஆமா அப்புறம் என்ன, நம்ம விஷயத்த ஆரம்பிக்கலாமா? நீங்க சொல்றது அந்த S ரேங்க் டஞ்சன் ரைடு அதை பத்தி தானே? இந்த விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதுவும் நம்ம ஹீரோ கூட லிங்க் ஆகும். S ரேங்க் டஞ்சன் மூலமா
மூலமா ஒரு மிகப்பெரிய விஷயமே ஏற்பட போகுது. இது அப்புறம் சீன் அப்படியே நம்ம ஹீரோ நோக்கி வரும். நம்மால ரொம்ப டயர்ட் ஆயிட்டான். ஹெர்குலஸ் சொன்ன மாதிரியே அங்க பாடியை அவன் டயர்ட் ஆக்குற மாதிரி ட்ரைனிங் பண்றான். ஆனா என்ன ஒண்ணு, இந்த ட்ரைனிங் மூலமா அவனுக்கு பெனிஃபிட் கிடைக்குதான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஆளு டயர்டா இருந்துதான் மிச்சம். அங்க ப்ரொஃபிஷியன்சி எதுலயுமே ஏற மாதிரியோ தெரியல. அதே மாதிரி அந்த கன்ஃபியூசியஸ் அவரு இருக்காருல்ல, அவர்கிட்ட ஏதோ ஒரு பர்சனும் கேட்டிருப்பான், எப்படி நம்ம தோக்குற பேட்டில் ஜெயிக்க முடியும்னு. கண்டிப்பா முடியும் அப்படின்னு அவரு சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் யோசிச்சுட்டு நம்மளாலேயும் முடியும் அப்படின்னு தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஏன்னா ஹெர்குலஸ் இருக்காருல்ல, அவரு இதுக்கு முன்னாடி ஒரு மனுஷனா இருந்தாரு. ஒரு மனுஷனா இருந்துட்டு காடியை சர்பாஸ் பண்ற அளவுக்கு ஒரு டேலண்ட்டை ஏத்துனாரு. இது எல்லாத்துக்குமே காரணம் ஹெர்குலஸோட எஃபோர்ட் ஒண்டிதான். கண்டிப்பா அவரோட பாதையில நிறையவே தடை இருந்திருக்கும், நிறைய வாட்டி டிமோட்டிவேட் ஆயிருப்பாரு. ஆனா அப்படி இருக்கும் போதும் அவரு அந்த அளவுக்கு பெரிய ஆளா மாறினாரு. ஈவன் நான் டேலண்டடா இல்லைனாலும் என்னால கண்டிப்பா அவரை மாதிரி மாற முடியும் அப்படின்னு நம்பிக்கையை வர வச்சுட்டு ஹெர்குலஸ் அந்த வீடியோல வீசின மாதிரியே நம்மளும் வீசுறான். நம்ம ஹீரோ வீசின வீசல காத்தும் அங்க பயங்கரமா பறக்கும். ஃபியூசியஸோட ட்ரிபிள்எஸ் ரேங்க்ல இருக்க அந்த ஜென்டில்மேனுக்கான எபிலிட்டி அது இப்போ 0.5 அங்க இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா இதுக்கப்புறம் தான் ஒரு பயங்கரமான ஷாக்கே. ஏன்னா வேறமா நம்ம சியூக்கு தாக்குன தாக்குதல்ல அந்த ரோடு, அந்த மரம், அந்த ரோடு எல்லாமே ஒரு பாதையா மாறி இருக்கு. அந்த அளவுக்கு ஆளு ஸ்ட்ரென்தன் ஆயிட்டான். இப்ப நம்ம ஹீரோ பயன்படுத்தின பவர் வெறுமா 0.03% பவர் தான். இன்னுமும் அதிகமாவே நம்ம ஹீரோவால பயங்கர ஸ்ட்ராங்கா மாற முடியும். இதுக்கப்புறம் சீன் அப்படியே எடிட்டர் பொண்ணு நோக்கி வரும். அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோ வழியா மெசேஜ் வந்திருக்கும். அங்க ஹீரோவும் ஒரு வீடியோவை சென்ட் பண்ணிட்டு சீக்கிரமா இதை எடிட் பண்ற அப்படின்னு சொல்றான். இப்போ சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு நம்மளுக்கு இப்பதாங்க தெரியுது. அந்த எஸ் ரேங்க்ல இருக்க அந்த விச்சு பொண்ணு, அவ இதுக்கு முன்னாடி ஒரு ரெக்கார்டை பண்ணிருப்பான். அதை நம்ம ஹீரோ உடைச்சனால திரும்பவும் அந்த ரெக்கார்டை உடைக்கணும்னு சொல்லி திரும்பவும் அங்க பவரை பயன்படுத்தி திரும்பவும் ஃபர்ஸ்ட் பிளேஸ அடைஞ்சிருப்பான். இப்போ அந்த விச்சு பொண்ணு பண்ண ரெக்கார்டு இருக்குல்ல, அது வெறும் 11 செகண்ட்ல ஒரு டஞ்சனை தரமட்டமா வாழ்ச்சிட்டான். அங்க ஹீரோவும் அதுக்கேத்த மாதிரியே ஒரு வீடியோவை சென்ட் பண்ணிருக்கான். அந்த வீடியோல நம்ம ஹீரோ அந்த ரெக்கார்டை உடைக்கிறேன்னு சொல்லி ஒரு விச்சு மாதிரிலாம் அங்க காஸ்டியூமை போட்டு வந்திருக்கான். ஹலோ காய்ஸ், இது நான் தான் உங்க தமிழ் அனிமே எக்ஸ்பிளனேஷன். என்னன்னா ஒரு விதமா வந்திருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களோ, அதுவா இப்பதான் நான் ரீசெண்டா ஒரு வேர்ல்டு ரெக்கார்டை கிரியேட் பண்ண, அதுக்குள்ள அந்த விச்சு பொண்ணு உடைச்சிட்டான். ஆனா ஏதோ ஒண்ணு, நான் அதை கண்டிப்பா உடைக்காம விட மாட்டேன். அங்க இதனால எடிட்டர் பொண்ணு ரொம்ப ஷாக் ஆகுறா. ஏன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. 11 செகண்ட்ல டஞ்சனை அவ கிளியர் பண்ணிட்டா. நம்ம ஹீரோவால முடியுமா? அதுதான் வாய்ப்பு ரொம்ப கம்மி. நான் இப்படி பண்ற மூலமா நம்ம ஹீரோ அவனோட மண்டையிலேயே மண்ணவாரி போற மாதிரி ஆகுது. ஏன்னா இந்த இடத்துல தோத்து போயிட்டானா அவ்வளவுதான். எல்லாருமே நம்ம ஹீரோவை கழுவி ஊத்துவாங்க. ஆனா நம்ம ஹீரோ ஜஸ்ட் அங்க கேமரா வச்சுட்டு அங்க அவனோட டிவைன் மார்ஷல் ஆர்ட்ஸ் அதான் பண்றான். காலு கையை எல்லாத்தையுமே மேல தூக்கிட்டு சாதாரணமா நம்மால ஒரே ஒரு அட்டாக் ஒண்டிதான் பண்ணுவான். 10 செகண்டே அப்படியே ஸ்கிரீனே உடைஞ்சு போகுது. அங்க இதை பாக்குற எடிட்டர் பொண்ணு ரொம்ப பயந்து போயிடா. ஐயோ என்னமோ ஏதோன்னு. அங்க அப்புறம் தான் புரியுது அந்த வீடியோட லென்த்தே அவ்வளவுதான். ரெண்டாவதா இன்னொரு வீடியோவும் இருக்கு. அதாவது வீடியோ பாதியிலேயே அங்க கட் ஆயிட்டு இருக்கு. நல்ல வேளை நம்மால 2 கேமரா வச்சிருக்கான் போல. அந்த வீடியோ பார்த்து அந்த பொண்ணு ரொம்ப ஆச்சரியமா வரா. ஏன்னா வேறமா நம்ம ஹீரோ சும்மா கீழே தான் எட்டி உதைப்பான். நம்ம ஹீரோ பண்ண வேலையில அங்க ஒரு மிகப்பெரிய ஹோலி கிரியேட் ஆகும். அந்த பெரிய டஞ்சனு அது எங்க போச்சுன்னே தெரியல. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோ யோசிக்கிறான், ஐயோ பவர் ஏனோ தானோன்னு ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி போச்சுன்னா பவரை ஹைட் பண்ணுன்னு சொல்லி ஒரு டஞ்சனுக்குள்ள தான் நான் பிராக்டிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அங்க இதை பாக்குற எடிட்டர் பொண்ணு ரொம்ப ஷாக் ஆகுறா. அட என்னையா இது, என்னால எந்த விதமான விஷயத்தையும் நம்பவே முடியல. இந்த வீடியோ டியூரேஷனை பார்த்து எடிட்டர் பொண்ணு பார்க்க ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா வெறும் 4 செகண்ட்ல மொத்தமா மூச்சு விட்டான். அங்க வீடியோ அப்படியே ஸ்கை ராக்கெட் ஆகுது. நம்ம ஹீரோக்கு சப்பம் அங்க பயங்கரமா ஏறும். இதே மாதிரி போச்சுன்னா இது மூலமாவே நிறையவே அவனுக்கு ஏர்னிங்ஸும் வரும். அங்க இப்படி அவனோட வீடியோஸை செக் பண்ணும் போது அங்க ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் நம்ம ரின்னை பத்தி வரும். ஏன்னா ரின்னு ரீசெண்டா ஏதோ ஒரு டஞ்சனுக்கு போயிருக்கா. அதுவும் ஒரு எஸ் ரேங்க் டஞ்சனு. அந்த டஞ்சன்ல ஃபெயில் ஆயிட்டா. அவ உயிரோட இருக்காளா அதுவே அங்க தெரியலையா அப்படின்னு ஒருத்தங்க ஒரு விதமா அங்க பரப்பும் போது அங்க ஒரு ஆர்டிக்கலை நம்ம ஹீரோ பாக்குறான். அங்க ரின்னு மூலமா என்ன தெரியுதுன்னா, உள்ள போனாங்க இவங்க ஃபெயில் ஆயிட்டாங்களா, அதே மாதிரி யாருமே அங்க சாகல, எல்லாருமே சேஃப் தானா. ஆனா உள்ள என்ன ஆச்சு, யாரு கூட இவங்க சண்டை போட்டாங்க எதுவுமே அங்க தெரியல. எதையுமே ரின்னு சொல்லல. ஏதோ ஒண்ணு எனக்கே 1008 வேலை இருக்கு, அதனால இதுல ஒன்னும் நான் இன்டர்ஃபியர் ஆக விரும்பல. கண்டிப்பா அவளுக்கே தெரியும். ஏன்னா அவளாலேயே அந்த விஷயத்துல இருந்து வெளியிலயும் வர முடியும். இதுக்கப்புறம் ரின்னு அவளோட கம்பெனிக்கு வரா. அங்க மின்னு அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கா. நம்ம மின்னுக்கு ரின்னு ஒரு நெஃப்யூ மாதிரி. இந்த இடத்துல என்ன ஆச்சு, நீ சேர்மேனை பார்க்கணும்னு வந்திருக்கியோ, ஆனா உனக்கு தெரியுமா இப்போ பெரிய மீட்டிங் போயின்னு இருக்கு. ரீசெண்டா நடந்த அந்த சம்பவத்தால இன்வெஸ்டர் எல்லாருமே
அவங்களோட ஷேர்ஸை எல்லாருமே வித்ட்ரா பண்ணிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே அப்படியே டவுன் ஆகுது. ஆனா நீ அவளைக்கும் யோசிக்க வேணாம், ஏன்னா இதுல ஒன்றும் ஓ மேல தப்பு இல்லை. ஏன்னா தேவையில்லாம உன்ன மாதிரி ஒரு பர்சன் மேல அதிகமா எக்ஸ்பெக்டேஷனை வச்சதுதான் தப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சீக்கிரமா இந்த இடத்தை விட்டு போயிடு, ஏன்னா பிரதர்ஸ் எல்லாம் வந்து அவ்வளவுதான் உன்னை இன்னமும் கேவலமா என்னென்னலாம் பேசுவாங்களோ அங்க. இதனால நம்ம ரின்னுக்கு பயங்கரமா கடுப்பாகுது, ஏன்னா இந்த பொண்ணு வேணும்ட்டே ஏத்தி விட்டு போற மாதிரி தான் இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்க சீஹாக்கு அந்த மெடிசனை கொடுக்கறான். அது ரொம்ப கேவலமா இருக்கும், ஆனா முன்ன இந்த மாதிரி இல்ல, இப்போ வந்து பரவாயில்ல. ஏன்னா மெடிசன்லயும் நம்ம ஹீரோவோட ப்ரொஃபிஷியன்சி ரொம்ப அதிகமா இருக்கும். அது 20% இருக்கனால இப்போ வந்து ஓரளவு டேஸ்ட் நல்லா இருக்கு. சூப்பர் ஸ்ட்ரென்த் எல்லாமே இப்போ ரொம்ப அதிகமாயிடுச்சு. முக்கியமா இன்சைட் அப்படின்னு ஒரு ஸ்கில் வந்திருக்கும். அங்க நம்ம ஹீரோவோட நாலேஜ், இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் ஏத்துறதுக்கான ஸ்கில் அதுதான் இருக்கிறதுலே ஹையா இருக்கு. ஏன்னா இதுதான் ஓவராலா எல்லாருக்குமே மிகப்பெரிய பூஸ்டா இருக்கும். ஆனா ஏதோ ஒன்று சீஹாவோட ஹெல்த்தும் கொஞ்சம் கொஞ்சமா இதனால நல்லா ஆகுது. இதுதான் நம்ம சீயுக்கும் வேணும். கண்டிப்பா இதே மாதிரி போச்சுன்னா சீஹாவோட ஹில்னஸை கண்டிப்பா கியூர் பண்ண முடியும். நான் இப்போ பிரச்சனையா இருக்கிறதே காசு தான் ரொம்ப அதிகமாகுது. ஏன்னா கிட்டத்தட்ட 1.1 பில்லியன் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு மாசம் ஃபீயா கட்டுற மாதிரி இருக்கு. அதுதான் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. இப்போ என்கிட்ட டோட்டலாவே 1.7 பில்லியனோ ஏதோதான் இருக்கு. ஒரு சைடு இந்த மெடிசனை வெளியில விற்கலாம் அப்படின்னு நம்மளால யோசிக்கிறான். ஆனா அதுக்கும் சர்டிபிகேஷன்லாம் இருக்கணும், அது இல்லைன்னா கண்டிப்பா விற்க முடியாது. அதனால இதை பத்தியும் நம்ம யுன்னு கிட்ட கேட்கலாம் அப்படின்னு ஆளு யோசிக்கிறான். ஏன்னா யுன்னு மூலமா ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்காதா அப்படின்னு தான் யோசிச்சுன்னு இருக்கான். ஆனா இப்படி இவன் யோசிக்கும் போது திடீர்னு யாரோ ஒருத்தங்க டோரை தட்டுறாங்க. எஸ்கியூஸ் மீ, இதுதான் சியூக்கோட ரெசிடென்ஸா என்ன? நான் தான் லேடி ரின்னோட செக்ரட்டரி, உங்களை பார்க்கணும் அப்படின்னு வந்திருக்கேன். அங்க இதுக்கப்புறமா தான் என்ன விஷயம் அப்படின்னு இவரு மூலமா அங்க தெரியுது. அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு எஸ் ரேங்க் டஞ்சனுக்கு நம்ம ரின்னு வந்து போயிருப்பா. அந்த இடத்துல தோத்து போயிட்டா. அதனால திரும்பவும் அங்க போயிட்டு தோத்து போனதுக்கான பேரை மாத்தணும். ஏன்னா அதனால தான் இப்போ பெரிய பிரச்சனை வந்து அங்க போயின்னு இருக்கு. கம்பெனில ஸ்டாக் டவுனு, நம்ம ரின்னை பத்தி தப்பா பேசுறாங்க. நம்ம ஹீரோ தான் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட். நம்ம ஹீரோ பத்தி ரெண்டுக்கும் அங்க தெரியும். அதனால நம்ம ஹீரோ கிட்டே டைரக்டா கேட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் மேனேஜர் இங்க அனுப்பியிருக்காளே. அங்க உடனே நம்ம சிஓக்கும் ஆமா இதுதான் விஷயமா அப்படின்னு கேட்க, அதேதான் இதுதான் விஷயம். சரி, ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த டஞ்சன்ல அப்படி என்ன ஆச்சு அதை பத்தி டீட்டெயிலா எனக்கு சொல்லுங்க. என்ன மன்னிச்சிருங்க, நான் ஒன்னும் அந்த அளவுக்கு டீட்டெயிலா அதை பத்தி தெரிஞ்சுக்கல உண்மையை சொன்னா. அதனால நீங்களே அவங்க கிட்ட போய் கேட்டா இன்னமும் நல்லா இருக்கும். எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், ஏன்னா நம்ம ரின் இருக்காங்களே அவங்கள எல்லாருமே கவனிக்கிறாங்க. அதனாலயே அவங்களால வெளியில வந்து இந்த விஷயத்த சொல்லவும் முடியாது. அங்க சியுக்கும் யோசிக்கிறான், பரவாயில்ல டைம் வந்துச்சு, அவ்வளவுதான் நாங்க 2 பேரும் இப்போ கொலா பண்ண போறோம். நாங்க போறதும் ஒரு எஸ் ரேங்க் டஞ்சனு. அவளை பத்தி எல்லாருக்குமே தெரியும், என்ன பத்தியும் நிறைய பேருக்கு தெரியும். அப்படி இருக்கும் போது வியூஸ் இப்படின்னு ஆளு யோசிக்கிறான். இங்கே இந்த எபிசோட முடியுது. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. நிறைய லைக்ஸ் வந்தாதான் இன்னமும் நிறைய எபிசோட்ஸை போட முடியும். அதே மாதிரி எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.